வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு இது வந்து பழைய தமிழ் புத்தகம் 10ஆம் வகுப்புக்கு உண்டான செய்யுள் பகுதிகள், அதுக்கப்புறம் முக்கியமான இலக்கணங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழ்த்து, மாணிக்கவாசகருடைய வாழ்த்து பகுதி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து மாணிக்கவாசகர் அப்படிங்கிறது வந்து சிலம்பஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது, சரிங்களா? அப்போ நம்ம வந்து இதில் சொல்லும் பொருளும் முக்கியமான இலக்கண குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம சிலம்பஸில் இல்லாத பகுதிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நான் ஏற்கனவே தமிழ் கிளாஸில் வந்து நம்ம சொல்லியிருப்பேன். ஏற்கனவே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலம்பஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிலம்பஸில் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம என்னென்ன பகுதிகள் நம்ம சிலம்பஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த டாப்பிக்குள்ளேயே நம்ம போகணும். இப்போ யாப்பிலக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாடப்பிரிவிலே கிடையாது. எழுத்து சொல் மட்டும்தான் நம்ம பாடப்பிரிவிலே இருக்குது. அப்போ நாம் அதை மட்டும்தான் நம்ம படிக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கிறது நம்ம வேறொரு புக்கை, அதாவது வந்து வேறொரு இப்போ தமிழ்லேயே வந்து பியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அப்புறம் முக்கியமான திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் முக்கியமான நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நம்ம படிக்கலாம். நிறைய சொல்லும் பொருட்களும் கலை சொற்கள் படிக்கலாம். ஏன்னா நம்ம சிலம்பஸ் இல்லாத நம்ம படிக்கிறது அது வந்து கொஷினை வந்து நம்ம கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம படிக்கணும், சரிங்களா? எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்கில் கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம படிக்க வேண்டிய தேவை வந்து கிடையாது, சரியா? ஸ்கூல் புக்கை படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது தான், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழ்த்து மாணிக்கவாசகருடையது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது சொல்லும் பொருளை வந்து ஃபஸ்ட்டு என்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா மெய் அப்படின்னு என்னது, உடல் அப்படின்னு பொருள், சரிங்களா? மெய் அப்படின்னு என்னது, உடல் அப்படின்னு பொருள், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெய் அப்படின்னா என்னது, உடல் அப்படின்னு பொருள். விதிர்த்து அப்படின்னா உடல் சிலிர்த்து அப்படின்னு பொருள். விரை அப்படின்னா மனம் அப்படின்னு பொருள். நெகிழ அப்படின்னா தளர அப்படின்னு பொருள். ததும்பி அப்படின்னா பெருகி அப்படின்னு பொருள், சரிங்களா? அடுத்தது கழல் அப்படின்னு என்னது, அதாவது வந்து ஆண்கள் காலில் அணியக்கூடிய அணிகலன் தான் கழல் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? இங்கே வந்து கழல் அப்படிங்கிறது எதையை குறிக்குதுன்னா ஆகுபயராய் இறைவனின் திருவடியை குறித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சயசய அப்படின்னு என்னது, வெல்க வெல்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. சயசய அப்படின்னா மீனிங் என்னது, வெல்க வெல்க அப்படின்ட்டு. அடுத்தது விடேன் அப்படின்னு என்னது, தன்மை ஒருமை வினைமுற்று. வினைமுற்றை வந்து நாம் தெளிவாக பார்த்துருக்கோம். ஒரு செயல் முற்றுப்பட்டுச்சுன்னா அது வினைமுற்று. வினைமுற்றை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்மை ஒருமை வினைமுற்றுன்னா என்னது, சரிங்களா? ஒருமை அப்படின்னா ஒருவரை குறிக்கிறது தான், சிங்குலர், ஒருவரை குறிக்கிறது தான். விடேன் அப்படின்னா நான் விடமாட்டேன் என்ற பொருளை தரக்கூடியது, சரிங்களா? நான் விடமாட்டேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. நான் வந்தேன், நான் சென்றேன், நான் சாப்பிட்டேன், சரிங்களா? இதெல்லாம் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. விடேன் எப்படி பிரிக்கலாம், விடு கூட்டல் ஏன் அப்படின்னு பிரிக்கலாமா? டூக்குள்ள உரம் போயிடும், 8 கூட்டல் 8, சரியா? விடேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இது தன்மை ஒருமை வினைமுற்று. பகுபது உறுப்பிலக்கணம் போற்றின்னு கொடுத்துருக்காங்க. போற்று கூட்டல் ஈ பிரிக்கலாமா? சரிங்களா? அடுத்தது சரியா, போற்று அப்படிங்கிறது பகுதி, ஈ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி, சரிங்களா? இது ஓகே, சரிங்களா? இது ஈஸி தானே எல்லாமே. மெயினாக உடல், விதிவிதித்துனா உடல் சிரித்து, விரைனா மனம், நெகிழ தளர, ததும்பி பெருகி, கலர்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன். இங்கு ஆகுபயராய் இறைவனுடைய திருவடியை குறிக்கிறது. செய்ய அப்படின்னா வெல்க வெல்க என்ற பொருள். விடேன்னா நான் விடமாட்டேன் அப்படிங்கிறது பொருள். தன்மை ஒருமை வினைமுற்று. போற்றினா போற்று கூட்டல் ஈ, போற்று பகுதி, ஈ வந்து வினையச்ச விகுதி, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவாசகத்தினுடைய சிறப்பை உணர்ந்த ஜி.இ. போப் இதனை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு, சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது பாருங்க, விரை அப்படின்னா மனம் அப்படின்னு பொருள், சரிங்களா? விரை அப்படின்னா மனம் அப்படின்னு பொருள். கலல்னா ஆண்கள் அணியும் அணிகலன் பொருள். ததும்பினா பெருகி, மெயினா உடல் அப்படின்னு பொருள், சரிங்களா? சரி, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நாம் மனத்தை கவர்கின்றன யாரும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு, ஜி.இ. போப், சரிங்களா? இது பார்த்துக்கேன். அடுத்து வந்து திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க, ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா
நாம் ஏற்கனவே ஒழுக்கமுடைமை அதிகாரங்கள்லாம் நம்ம ஒழுக்கமுடைமை திருக்குறள் ஒரு சில திருக்குறள் வந்து நம்ம புதிய புத்தகம் தமிழ் புத்தகத்திலே நாம் படிச்சிருக்கோம். ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது அறத்துப்பாலில், சரிங்களா, அறத்துப்பாலில் இல்லறவியல்ல, சரிங்களா, இல்லறவியல்ல 14வது அதிகாரமாக வருது. சரியா, ஒழுக்கமுடைமைக்கு இங்கிலீஷில் என்ன டிசிப்ளின் அப்படின்னு பொருள். அறத்துப்பால் இல்லறவியல்ல 14வது அதிகாரமாக வருது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திருக்குறள். சரிங்களா, ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, அதனால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படிங்கிறது. நாம் ஏற்கனவே இந்த திருக்குறள் வந்து பார்த்துருக்கோம். ஒழுக்கம் விழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும்னா என்னது? சரியா, உயிரினை, அதாவது வந்து தன்னுடைய உயிரை விட நம்ம அந்த ஒழுக்கத்தை வந்து காத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. விழுப்பம் அப்படின்னு என்னது? சிறப்பு அப்படின்னு பொருள். சரிங்களா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ உயிரை விட மேலானது ஒழுக்கம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். சரியா, ஒழுக்கம் அப்படின்னு என்னது? தொழிற்பெயர். நடத்தல் அப்படிங்கிற பொருளில் வரும். ஒழுக்கம் அப்படின்னு தொழிற்பெயர். படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாற்று வினைமுற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படும் அப்படின்னு முடிஞ்சாலே செய்யும் என்னும் வாய்ப்பாற்று வினைமுற்று தாங்க. சரியா, இப்போ நிறைய எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. படும் அப்படின்னா அப்படின்னு முடிஞ்சாலே அது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் முடிவடைஞ்சதை வந்து குறிக்கிறது. அப்போ செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுனா அது ஒரு எதிர்காலத்தை குறித்து வரும். 3 காலத்துக்கு பொதுவானதாக வரும். சரிங்களா, அப்போ படும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று நம்ம தெரிஞ்சுக்கணும். உம்மோன்னு முடிஞ்சாலே என்னதுங்க? செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்து அப்படின்னா விரும்பி அப்படின்ட்டு பொருள். தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். அப்போ எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமாகும், எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படிங்கிறது அது பொருள். காக்க, கா, ஏ, இயர் அப்படின்லாம் வர்றது என்னதுங்க? வீங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து அப்படிங்கிறது என்னது? வினையச்சங்கள். சரிங்களா, சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது 2 திருக்குறள் நாம் வந்து பார்த்தது என்னது? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்துன விரும்பி, தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும். சரிங்களா, இதில் காக்க அப்படின்னா என்னது? வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து வினையச்சங்கள். பரிந்தோம்பிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? பரிந்து கூட்டல் ஓம்பின்னு பிரிக்கலாம். தெரிந்தோம்பின்னு தெரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரிங்களா, சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3வது குறள். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு பொருள். இழிந்த பிறப்பு அப்படின்னு என்னதுங்க? பெயரச்சம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே நிறைய கிளாஸில் வந்து நம்ம பெயரச்சம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அப்போ இழிந்த பிறப்புங்கிறது ஒரு பெயரச்சம். இழிந்த, சரியா, அது ஒரு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ஒழுக்கமுள்ள உயர்குடியினரே ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவரே உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த திருக்குறள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளவு தான் நம்ம வந்து சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், எவ்வளவு தான் நம்ம படிச்சிருந்தாலும் ஒழுக்கம் இல்லை. அதனால தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிரை விட மேலானது அப்படிங்கிறது அதுக்கான பொருள். அப்போது உயிரே மேலானது, உயிரை விட மேலானதுன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால தான் இந்த திருக்குறள் வந்து நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி திருக்குறள் எல்லாம் நம்ம லைஃபுக்கு அப்ளை பண்ணி தான் நம்ம படிக்கணுமே. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்தது மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிற்பொழுக்கம் குன்றக்கெடும். பொருள் பாருங்கள், இதில் கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. இப்போ கெடும் அப்படின்னா உம்முல முடிஞ்சிருக்கு, செய்யும் எனும் வாய்ப்பாடு முனைமுற்று. குழல் அப்படின்னா என்ன? அல்லீற்று தொழிற்பெயர், அல்லில் தானே முடிஞ்சிருக்கு. அப்போ அதனால் குழல் அப்படின்னா தொழிற்பெயர் தான். தொழிற்பெயர் விகுதிகளாக பார்த்துருப்போம். தல், அல், அம், ஐ, கை, வை. சரிங்களா,
அந்த மாதிரி தொழிற்பெயர். இது குழல் அப்படின்னா அல்ஈற்று தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அழல முடிஞ்சுன்னா அல்ஈற்று தொழிற்பெயர். சரிங்களா, பொருள் பாருங்க. ஒருவன் தான் கற்றிய கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பே அழிந்து போகும் அப்படிங்கிறார். பார்த்தீங்களா, அவனுடைய குறிப்பிறப்பினுடைய சிறப்பே அழிஞ்சு போயிருமாமாங்க. சரிங்களா, அது எவ்வளோ பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 5வது குறள் பாருங்க. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன் இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வுங்கிறார். சரிங்களா, இப்போ அழுக்காருன்னா என்னது? பொறாமை. ஆக்கம்னா என்னது? செல்வம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இது என்னது? உடையான், உடையவன் அப்படின்னு பொருள். சரியா, இது என்னது? வினையால் அணையும் பெயர். இது வந்து ஓமை அணி வந்து இருந்திருக்கு. சரிங்களா, இது அணியினுடைய விளக்கம் வந்து ஓமை அணி. சரியா, பாருங்க. அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் வந்து நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். சரிங்களா, எவ்வளோ ஒரு முக்கியமானது. அடுத்து 6வது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாட்கறிந்து அப்படின்னு சொல்றார். சரிங்களா, இதெல்லாம் வந்து திருக்குறள் வந்து பேசிக்காகவே நம்ம யூனிட் 6ல் வந்து வரக்கூடியது. சரிங்களா, அப்போ எல்லா திருக்குறளும் வந்து நம்ம தமிழில் வந்து முக்கியமான பாடத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் படிக்கிறோம். யூனிட் 6ல் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பாருங்கள். சரிங்களா, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதும் படுபாட்கறிந்து அப்படிங்கிறார். ஒல்கார் அப்படின்னா விலகமாட்டார் அப்படின்னு பொருள். உறவோர் அப்படின்னா மலவடிமை உடையவர். அப்போ உறவோர்னா வினையாளனையும் பெயர் அப்படின்னு பொருள். சரிங்களா, ஏதம் அப்படின்னா குற்றம். அப்போ வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்துருக்கோம். சரியா, இந்த வினை செயலே என்னதுங்க, அதுக்கு பயனிலையாக வந்து முடிஞ்சிருக்கும். சரிங்களா, சரி, ஓகே. உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவரை தான் குறிக்குது. சரியா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாராமாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், உறவோர்னு மலவடிமை உடையவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாட்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து 7வது குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படிங்கிறார். எய்துவர்னா அடைபவர் அப்படின்னு பொருள். ஒழுக்கமுடையவர் மேன்மை அடையவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். எய்துவர்னா அடையவர். இது எய்தாத பழி அப்படின்னு தான் வரணும். இது எய்தாப்பழி அப்படின்னு வந்திருக்கு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் அப்படின்னு என்னதுங்க? பலர்பால் வினைமுற்று பலர் எய்துவர் அப்படின்னா என்னது? பலர்பால் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது பகுபதொரு குலம். எய்துவர் எப்படி பிரிக்கலாம்? எய்து கூட்டல். சரிங்களா, இது எப்படி பிரிக்கலாம்? எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் வா எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் அர். எய்துனா பகுதி, இவ் வந்து எதிர்கால இடைநிலை, அர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா, அடுத்தது 8வது குறள் பாருங்க. இந்த பார்த்த 5 குறளும் இவ்5 பாடலும் ஒழுக்கத்தின் குணமும் ஒழுக்கமின்மையால் ஏற்படும் குற்றமும் கூறுகின்றன. சரிங்களா, இப்போ பாருங்கள். மேலே பார்த்தது ஒரு 8வது குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தருங்கிறார். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும். இடும்பை அப்படின்னு என்னது? துன்பம் அப்படின்னு பொருள். வித்துன்னு என்னது? விதை அப்படின்னு பொருள். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படிங்கிறதால ஒரு பண்புகள். நன்மை கூட்டல் ஒழுக்கம், தீமை கூட்டல் ஒழுக்கம் அப்படி. சரிங்களா, இது வந்து ஒரு பண்பு தொகை, பண்பை குறிக்கிறது. இது வந்து என்ன சொல்கிறோம்? பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். நல்லொழுக்கம் உடையாரால் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அப்படிங்கிறார். சரியா, ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படின்னு பொருள். சொல்லல்னா சொல்லுதல் அப்படின்னு பொருள். இது வந்து என்னது? தொழிற்பெயர். 10வது குறள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிறார். உயர்ந்தோரோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கட்டிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். அப்போ உயர்ந்தோரோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவர், உலகத்தோடொட்டொழகல் பலகற்றும் கல்லார் அறிவார், எவ்வளவுதான் கட்டிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உலகம்னா உயர்ந்தோர், ஒட்டன பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் அல்லது வாழ்தல் அப்படின்னு பொருள். சரிங்களா, அப்போ இந்த பாடப்பிரிவில் நம்மளுக்கு இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது. அறத்துப்பால் இல்லறவியலில் 14வது அதிகாரமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி
திருக்குறளில் வந்து அதுக்கு உண்டான தமிழ் மீனிங்கு தெரிஞ்சுக்க. இப்போ ஒழுக்கம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தெரியாத அந்த பொருளுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கலைச்சொற்கள். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம பாடப்பிரிவில் இல்லாத திருக்குறள். காலமறிதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லாத திருக்குறள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை வந்து வாட்ச் விட்டு அது பொருள் தெரிஞ்சுக்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இல்லாத திருக்குறள் வந்து நம்மளுக்கு சிலபஸ் இல்லாத, தமிழை பொறுத்தளவு நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது ஆசிரியர் குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். தமிழுலகம் முதற்பாவலர், தெய்வப்புலவர், சென்னா போதர், பொய்யில் புலவர், பெருநாவலர் முதலிய பெயர்களால் போற்றுகிறது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். இவர் கிமு 31 பிறந்த அறிஞராக உறுதி செய்யப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. தமிழக அரசு தைத்திங்கள் 2ஆம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. அப்போ தைத்திங்கள் 2ஆம் நாள் தான் என்னதுங்க? திருவள்ளுவர் நாள். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடுத்தது திருக்குறள் எப்படி பிரிக்கலாம்? திருக்கூட்டல் குறள். சரிங்களா? மேன்மையான கருத்துக்களை குறள் வெண்பாக்களால் கூறும் நூலாதில் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது ஈரடிகளில் இயற்றப்பட்டிருப்படும் விரிவான பொருளை தருகிறது. இந்நூல் நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. உலகப் பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. சரிங்களா? அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. இந்த அறத்துப்பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஏதாக பிரிச்சிருப்பாங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், சரியா, ஊழியல், அரசியல், அங்கவியல், ஒளிபியல், களவியல், கற்பியல். 4, 20, 13, 1. சரிங்களா? இந்த இது கூட இயல் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பொருள் பாலில் இன்பத்து பாலில் களவியல், கற்பியல். களவியல் 7, கற்பியல் 18. அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன மாதிரி அதையும் நாம் படிச்சுக்கணும். சரிங்களா? பகுக்கப்பட்டுள்ளது. 9 இயல்களையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டு விளங்குகிறது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கு பலர் உறுதி எழுதியுள்ளனர். தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவர் மாலை திருக்குறளின் பெருமைகளை போற்றுகிறது. அப்போ திருக்குறளின் பெருமையை போற்றக்கூடிய நூல் திருவள்ளுவர் மாலை. சரிங்களா? அடுத்தது பாரதிதாசன் நம்ம சிலம்பஸில் இருக்கார். அவரை பற்றின முக்கியமான பார்த்துருவோம். சரிங்களா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இன்னலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றிருக்கார். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இன்னலத்தே என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றிருக்கார். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்ல வேலை உங்களுக்கு பாரதியார் வந்து சிலம்பஸில் கொடுக்கல. எந்த எக்ஸாம்பிளாக இருந்தாலும் பாரதியார் பாரதிதாசனை வச்சு கன்ஃபியூஷனாக கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம புதிய சிலம்பஸின் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாரதியார் வந்து சிலம்பஸில் வந்து கிடையாது. சரிங்களா? அப்போ இது வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ வள்ளுவனை பெற்றதால் பெற்ற புகழ் வையகமே ரொம்ப முக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இன்னலத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தூக்கத்தில் கேட்டதை இது சொல்லணும். யார்? பாவேந்தர் பாரதிதாசன் நம்ம பாடப்பிரிவில் இருக்கிறார். அடுத்த இதுவும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கூற்று நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. வெல்லாதில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாதில்லை புறதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாதில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வெல்லாதில்லை, பொல்லாதில்லை, சொல்லாதில்லை, இல்லாதில்லை அப்படின்னாலே நம்ம அந்த ஷார்ட்கட்டாக பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லாதில்லை அப்படின்னா என்னது? திருவள்ளுவரின் திருக்குறளில் இல்லாத அறிவுரை என்றுமே எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். அனைத்து துறைகளிலும் வென்று காட்டும் ஆற்றல் உடையது அப்படிங்கிறது இதுக்கான பொருள். வெல்லாதில்லை அப்படிங்கிறது. பொல்லாதில்லைன்னு என்னது? குற்றமில்லாத நல்வாழ்க்கைக்கு தீங்கு தரும் கருத்துக்கள் திருக்குறள் இல்லை, அனைத்தும் நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புறைன்னு என்னது? குற்றம் அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்தது சொல்லாதில்லை அப்படின்னு என்னது? ஒருவனை உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிநடத்தி சொல்லாத குறள் என்று எதுவுமே இல்லை. உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்தையுமே அவர் சொல்லிக்கிறாரு. சொல்லாத குறள் எதுவும் இல்லை, எல்லா நிலைகளுக்கும் அது பொருந்தும். இல்லாதில்லை இந்நிலையே முப்பாலுக்கு இந்நிலத்து அப்படிங்கிறாரு. சொன்னவர் யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். இது வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது திருக்குறளை முதலில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். சரியா? இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அடுத்தது
சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளில் எத்தனை 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இருக்குது. திருக்குறள் சரியா ஆங்கிலம் முதலான உலக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரியா ஆங்கிலம் முதலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படின்னு பொருள். திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவர் மாலை. திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆன நூல். இணையில்லை முப்பாலுக்கு இன்னெழுத்து என பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இருவரை காணின் கிழக்காம் அப்படிங்கிறத வரும். சரிங்களா, இதுதான் ஆன்சரை வரும். சரிங்களா. மலவடிமையுடையோர் என்னும் பொருள் தரும் சொல் வந்து எதுங்க, உறவோர். இதுங்க இந்த உறவோர் வராது, இந்த உறவோர் தான் வரும். சரிங்களா, உறவோர். அதே மாதிரி அறத்துப்பாலில் 70 அதிகாரம் இருக்குது. சரிங்களா. பொருட்பாலில் 25, இன்பத்துப்பாலில் 38, பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஒளியல் 4, 20, 13. சரியா 4, 20, 13, 1. சரிங்களா. 25னா களவியல் 7, கற்பியல் 8. 38னா அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் 25, 32, 13. 25, 32, 13. சரிங்களா. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தேம்பி தேரினும் அக்தி துணை. அடுத்தது ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருநகர் தாக்க பேருட் தகைத்து அப்படின்னு பொருள் வரும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏலாதி. சரிங்களா. ஏலாதி அப்படிங்கிற செயல் வந்து பார்க்கலாம். கணித மேதாவியரனுடைய ஒரு நூல். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏலாதி கணித மேதாவியருடைய ஒரு நூல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. கணித மேதாவியருடைய ஒரு நூல். பொருள் பாருங்க. வணங்கி அப்படின்னு என்ன பொருள், பணிந்து அப்படின்னு பொருள். மாண்டார் அப்படின்னு என்னது, மாண்புடைய சான்றோர் அப்படின்னு பொருள். நுணங்கிய அப்படின்னு என்ன பொருள், நூல் நுண்ணறிவு அப்படின்னு பொருள். நோக்கின என்னது, ஆராய்ந்து அப்படின்னு பொருள். சரிங்களா. வணங்கினா பணிந்து. மாண்டார்னா மாண்புடைய சான்றோர். மாண்டார்னா நம்ம இறந்தவர்னு போட்டக்கூடாது, மாண்புடைய சான்றோர்னு பொருள். நுணங்கியனா நூலுடைய நுண்ணறிவு நூல்கள். நோக்கினா ஆராய்ந்து. பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அதனுடைய பொருள். பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் சரியா வாழும் பழியில்லா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். சரியா. பழியில்லா மன்னன் என்னதுங்க, அவர் வந்து நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் இதனுடைய வந்து பொருள். சரிங்களா. அடுத்தது இலக்கண குறிப்பு பாருங்க. நூல் நோக்கின்னு கொடுத்துருக்காங்க. நூலை நோக்கி அப்படின்னு பொருள். ஐ வந்திருக்கு, ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதனால என்னது, இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா. பழியில்லா மன்னன் அப்படின்னா என்னது, ஈறுகட்ட பழியில்லாத மன்னன் அப்படின்னு தான் வரணும். இங்கே பழியில்லா மன்னன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழியில்லாத மன்னன். அப்போ பழியில்லா மன்னன் வந்திருக்கு. இது என்னது, ஈறு கடைசியில் இருக்கிற ஈறு கெட்டு வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். நோக்கி அப்படின்னு என்னது, நோக்கு கூட்டல் ஈ. நோக்கு அப்படிங்கிறது பகுதி, ஈ வந்து வினையச்ச விகுதி. வாழ்வான் அப்படின்னா வால் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். வால் அப்படிங்கிறது பகுதி, இவ் வந்து எதிர்கால நிலை, ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. நுனித்துனா நுனி கூட்டல் இத்து கூட்டல் தூ எப்படி பிரிக்கல, இத்து கூட்டல் கூ. நுனினா பகுதி, இத்து சந்தி, இத்து வந்து இறந்த கால நிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி. வலியொழுகி எப்படி பிரிக்கலாம், வலி கூட்டல் ஒழுகி. சரிங்களா. இப்போ வலி கூட்டல் ஒழுகின்னு வந்திருக்கா, வலி கூட்டல் ஒழுகி. ப்ளீயை எப்படி பிரிக்கலாம், இல்லு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா. இகரம் வந்திருக்கு, இங்கேயே உயிரெழுத்து வந்திருக்கு. ரெண்டும் உயிரெழுத்து சேராது, சேத்திற்காக வருதா உடம்பெடுமை. அப்போ ஈ வந்து தோற்று, ஈ கூட்டல் ஓ யோன்னு வந்திருக்கு. சரியா. ஈ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி எவ்வும் ஏமுன் இவருமையும் தோன்றும் விதி வந்து இங்கே வந்திருக்கு.
சரியா? ஏலாதி இயற்றியவர் கணித மேதாவியார். இவருக்கு கணித மேதையார் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. கணித மேதையர் என்ற பட்டம் உண்டு. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்பது இவர் சமண சமயத்துக்குரிய கொல்லாமை முதலான உயரிய அருக்கருத்துக்கள் ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். சரிங்களா? இவர் காலம் 5ஆம் நூற்றாண்டு. இவரை திணைமாலை 150 என்னும் நூலையும் இவர் இயற்றியுள்ளார், கணித மேதாவியார். சரிங்களா? அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏலாதி. இந்நூல் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டிருக்கு. 81 வெண்பாக்களை கொண்டிருக்குது ஏலாதி. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. இந்நூல் தமிழிற்கு அருமருந்து போன்றது. ஏலம் என்னும் மருந்து பொருட்களை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருட்களால் ஏலாதி என்பது பெயர். இம்மருந்து உண்போரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலில் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றக்கூடியது. இந்நூலில் 59வது பாடல் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுணைத்து அப்படின்னா பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லாத மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். வணங்கினா பணிந்து, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர், நுணுங்கினா நுண்ணறிவு நூல்கள், நோக்கினா ஆராய்ந்து அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்தது புக் பேக் கொஸ்டின். ஏலாதி அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கணித மேதாவியருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் அப்படின்னா திருக்கணிதம் ஏலாதி. திருக்கணிதம் சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்னும் தமிழின் பெருமையை பறைசாற்றுவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரியா? தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி, காலத்தால் மூத்த மொழி, தனித்தமிழ் மிடுக்குற்று செம்மொழியாய் திகழ்கிறது. திருந்திய பண்பும் சீர்திருத்த நாகரிகம் தூய்மொழி தமிழ் செம்மொழின்னு சொன்னவர் பதிமாற் கலைஞர். ஆனால் சிலம்பஸில் கிடையாது. இது பெருஞ்சித்திரனார் சிலம்பஸில் இருக்கிறார். சரிங்களா? வீறுநடை செம்மொழி தமிழ் உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்னும் பெருமையை பறைசாற்றவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்க. தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, ஈன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது. அப்போ 16 செவ்வியல் தன்மைகள் கொண்டது செம்மொழி. அது நம்மொழி என்பவர் யாருங்க? தேவனைய பாவனார். இதோட ரொம்ப முக்கிய சிலம்பஸ் இருக்கிறார். சரிங்களா? அடுத்தது உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்பார் மொழி நூலால். இவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000. சரியா? உலகில் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் இலக்கண இலக்கிய மொழிகள் 3000 தான் இருக்குது. ஆமாங்க. இவற்றுள் 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்முடைய மொழிகள் சிலவே. அவை தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம் முதலியன. அவை சரியா? 2000 ஆட்களுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்முடைய மொழிகள் இதுதான். சரியா? தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம். லத்தீனும் ஈப்ருவும் வழக்கிழந்து போயின இப்போ. சரியா? இன்று நிலைத்திருக்கும் மொழிகளும் நம் தாய்மொழியும் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லத்தீனும் ஈப்ருவும் இப்போ வழக்கில் இல்லை. சரிங்களா? அடுத்தது ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கும் அதன் பழமையை வளமையை மட்டும் போதா. அம்மொழி பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக, ஆட்சி மொழியாக, நீதிமன்ற மொழியாக, பயிற்று மொழியாக நிலை பெற்றிருத்தல் வேண்டும். இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல்வளம், வரலாற்று பின்னணி, தனித்து இயங்கும் மாண்பு, காலத்திற்கேற்ற புதுமை என பலவைகளும் சிறப்பு பெற்றிருத்தல் வேண்டும். தமிழ் மொழிக்கு இவை அனைத்தும் பொருந்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து செம்மொழிக்கான அந்த 11 கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்க.
தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தின்மை, இலக்கிய வளம், இலக்கணச் சிறப்பு, இலக்கிய வளம், இலக்கணச் சிறப்பு, அதுக்கப்புறம் பொதுமை பண்பு, நடுநிலைமை, பண்பாடு, கலை, சரிங்களா, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு, உயர்ந்த சிந்தனை, அடுத்தது கலை இலக்கியத்தன்மை வெளிப்பாடு, அடுத்து மொழி கோட்பாடு என 11 தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநரும் வலியுறுத்துள்ளனர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது முதல் மான் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். அவன் பேசிய மொழி தாய்மொழி தமிழ்மொழியே என்கின்றனர் ஆய்வாளர். அக்குமரிக்கண்டத்தில் முதல் இடை தமிழ்ச்சங்கங்கள் அமைத்து தமிழ்மொழியை வளர்த்தனர். இந்நிலப்பகுதி கடல்கொள்ளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோர் 3வது தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. இது 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது என்பர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுள்ள தமிழ் என்பர் கம்பர். சரியா, இவர் வந்து நம்ம சிலபஸில் இல்லை. சரிங்களா, அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, தமிழ் ஒன்றே பிற மொழி சொற்களை நீக்கினாலும் இனிதில் இயங்க வல்லது. சரியா, தமிழ் மட்டும்தான். சரிங்களா. அதே மாதிரி மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி எதுங்க? தமிழ் மட்டும்தான். அவ்வேர் சொற்களை கொண்டே புது கலை சொற்களை தமிழ் மொழியால் உருவாக்கி கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது தாய்மை அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திளைகிறது. அப்போ எதுக்கு கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் தாய்மொழி விளங்குகிறது. பிராகி முதலான வடபுல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்டுவெல். சரியா, ரொம்ப முக்கியமானது. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ். பிராகி முதலான வடமொழி புல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் கால்டுவெல். 1800 மொழிகளுக்கு வேர் சொல்லையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது. 1800 மொழிகளுக்கு வேர் சொல்லையும் சரியா 150க்கு வந்து உறவு பெயர்களையும் தந்துள்ள தமிழ். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கு தமிழ் என்று பெருமைக்குரிய ஒன்றாகும். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இயல், இசை, நாடகம் என்னும் முப்பிரிவுகளை கொண்டது தமிழ். அகம்புறம் என்னும் வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழை வந்து தமிழர்கள் வந்து அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். திருக்குறள், மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்து உலகில் பேசப்படும் மொழிகளில் தமிழ் வந்து பழமையோ அதன் பெருமையோ எம்மொழியிலும் நெருங்கவியலாத தமிழ்மொழி இரவாய் இலக்கிய விளக்கணங்களுடன் தனக்கென தனிநோக்கும் போக்கும் கொண்டுள்ளது. சரியா, இதில் முக்கியமானது எதுவும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உலக இலக்கியங்கள் முதன்மை பெற்றுள்ளவை. சங்க இலக்கியங்கள் இவற்றின் மொத்த அடிகள் வந்து 26,350 சங்க இலக்கியனுடைய மொத்த அடிகள். அக்காலத்தில் இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறொன்றும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கபில் சுலோமில் என்னும் செக்குநாட்டு மொழியிலறிஞர் பேரறிஞர் பாராட்டுகிறார். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியும் இல்லை, தமிழ் தான் இருக்குன்னு சொன்னவர் கபில் சுலோமில். சரியா, மார்க்ஸ் முல்லர் சொல்லியிருக்கிறாரு முன்னுரைஞரோ தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை போற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியிருக்கிறார். சரியா, மார்க்ஸ் முல்லர் வந்து பாராட்டியிருக்கிறார். சரிங்களா. அடுத்தது தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குன்னு சொன்னவர் யார்? கெல்லட். நமக்கு கிடைத்த இலக்கண நூல் மிக பழமையான தொல்காப்பியம். அது எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3னுக்கும் இலக்கணம் கூறுகிறது. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் ஆகிய அகத்தியர் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதினார். சரிங்களா. தமிழில் நமக்கு கிடைத்த நூல் வந்து பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3னுக்கும் இலக்கணம் கூறுகிறது. தொல்காப்பிய ஆசிரியர் அகத்தியர் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 இலக்கணங்களையும் எழுதினார். இந்நூலுக்கு அகத்தியம் என்று பெயர். அறிவியல் முறையில் அமைந்த இத்தகைய இலக்கண நூல்கள் தோன்ற வேண்டுமென்றால் குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருத்தல் வேண்டும். அத்தகைய இலக்கண வடைமொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவலாக்கிய உயர்ந்த சிந்தனை மிக்கிறது புறநானூறு. சரியா, அஃது உரிமைக்கு உறவுகள் ஒன்றுவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. சரிங்களா.
அது மக்கட்பண்பு இல்லாதவரை மரம் என பழிக்கிறது. சரிங்களா? இவையெல்லாம் தமிழுக்கு உரிய விழுமை சிந்தனைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வார் இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறன்னு சொன்னவர் முனைவர் எமினோ. இவங்கெல்லாம் வந்து நம்ம பாடப்பிரிவிலே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கலாம். பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பர். ஆனால் தமிழோ 500 ஒலிகளை கொண்டது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதுமாங்க. ஆனால் தமிழோ 500 ஒலிகளை வந்து கொண்டிருக்காமாங்க. சரி, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது கிடையாது. பஸ் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்று முயற்சி 1901 முதல் தொடங்கி 2004 வரை தொடர்ந்தது. நடுவண் அரசு 2004ஆம் ஆண்டு அக்டோபரில் தமிழை செம்மொழியாக அறிவிச்சது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004. சரிங்களா? அடுத்து புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தமிழர் மனித வாழ்வை அகம்புறம், சரியா, அகம் புறம் என பிரிச்சிருக்காங்க. குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி என்னதுங்க? தமிழ். சரிங்களா? அடுத்தது 2004ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் தமிழ் மொழியை செம்மொழியாக இருந்தது. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என மொழியியல் அறிஞர் யாரு? மார்க்ஸ் முல்லர். யாருங்க? மார்க்ஸ் முல்லர். சரிங்களா? 16 செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அது நம்மொழி அப்படின்னு சொன்னவர் யாருங்க? தேவநேய பாவனர். இன்றைய மதுரையில் தேஸ் தமிழ் சங்கம் இருந்தது அப்படின்னா 3ஆம் தமிழ் சங்கம். சரி, அடுத்தது இங்கே பாருங்க. 1901ஆம் ஆண்டு மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற்கலைஞரின் உயர்தனை செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது 1901. செந்தமிழில் மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற்கலைஞரோட உயர்தனை செம்மொழி கட்டுரை வெளியாக இருக்குது. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பி வச்சிருக்குது. சரியா? அடுத்து 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1919 கரங்கை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கு 19. 1966 உயர்தனை செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநாயப்பா அவரால் எழுதி வெளியிடப்பட்டது எப்போ? 1966. 2004 நடுவண் அரசு தமிழை வந்து இப்போ இவ்வளவு ஸ்டேஜை தாண்டி 2004 தான் என்னங்க நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கணும். சரிங்களா? உயர்தனை செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநாயப்பா அவரால் வெளியிடப்பட்டது 1966. தேவநாயப்பா அவர் சிலம்பஸ் இருக்கிறாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றது 1919. அடுத்தது சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றுவது 1918. மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அதனை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பி வைத்தது 1918. மதுரை தமிழ் சங்க எதிரான செந்தமிழில் பரிதிமாற்கலைஞர் உயர்தனை செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது 1901. சரிங்களா? நான் இப்போ ஒரு ட்ரிப்பு நாம் வந்து இதை படித்து பார்த்துக்கணும். அடுத்தது பரிதிமாற்கலைஞர் தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் தாங்க. ஆனால் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. சரிங்களா? அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இது வந்து நாம் என்ன பண்ணணும்? அடுத்ததுக்கு போய்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த கலைச்சொற்கள் பாருங்கள். அசஸ்டிக் அப்படின்றது இயற்கை வனப்பு அப்படின்னு பொருள். பயாலஜி அப்படின்னா உயிரி நூல் அப்படின்னு பொருள். கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா உயர்தனி செம்மொழி அப்படின்னு பொருள். கிரீன் ரூம்ஸ்னு என்னது? பாசறை அப்படின்னு பொருள். இன்ஸ்டிங்க் அப்படின்னு என்னது? இயற்கை அறிவு அப்படின்னு பொருள். ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கை ஒழுங்கு அப்படின்னு பொருள். ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுண்ணா அப்படின்னு பொருள். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிற்றுண்டி அப்படின்னு மாதிரியெல்லாம் கேட்டுறாங்க. ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா அப்படிங்கிறத இந்த புக்களுக்கு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஆசஸ்டிக் அப்படின்னா இயற்கை வனப்பு. பயாலஜினா உயிர்நூல். கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா உயர்தனி செம்மொழி. கிரீன் ரூம்ஸ்னா பாசறை. இன்ஸ்டிக்னா இயற்கை அறிவு. ஆர்டர் ஆஃப் நேச்சர்னா இயற்கை ஒழுங்கு. ஸ்நாக்ஸ்னா சிற்றுணா அப்படின்னு பொருள். அடுத்தது எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எழுத்தில் சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஃபஸ்ட்டு. உயிர் 12 மெய் 18 ஆக 30 எழுத்துக்களை முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள்.
பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியதை வந்து முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, அவற்றை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சரிங்களா, இதில் வந்து நீ ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம் ஆகியவற்றை பற்றி காண்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இது 7th புது புக்கு 7th மிக கிளியராக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, நாம் பார்த்துடலாம். சரியா, ஒரு ட்ரிப்பு வாட் இஸ் வாட்னு பார்த்துடலாம். ஐகார குறுக்கம். ஐ என்னும் எழுத்தை நெட்டெழுத்தை தனியாக ஒழித்து பாருங்கள். அது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒழிக்கும். ஐ தனியாக ஒழிச்சா 2 மாத்திரை. ஆனால் இவ்வெழுத்தை சொல்லின் முதலிலும் இடையிலும் ஈற்றிலும் வரும்போது எழுதி ஒழித்து பாருங்கள். அது ஒளி குறைந்து ஒழிப்பதனை உணர்வீர். 50 அப்படின்னா சொல்லுக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை. சரியா, 50ல் ஐகார குறுக்க தனியாக வந்தால் தாங்க 2 மாத்திரை. சொல்லுக்கு முதல்ல இடையில வரும்போது அதனுடைய மாத்திரை அளவு வந்து குறையும். மாத்திரைன்னா என்னது? கண் சிமிட்டும் நேரம், நம்ம ஒழிக்கும் கால அளவு, நொடிக்கும் நேரத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அப்போது 50ங்கிற உச்சரித்து பாருங்கள், கொஞ்சம் அழுத்தம் வரும். தலைவன் அப்படிங்கிற உச்சரித்து பாருங்கள், அழுத்தம் குறைவாக வரும். கடலை அப்படின்னு உச்சரித்து பாருங்கள், கடலை ஐ அழுத்தியாக சொல்கிறோம் கிடையாது. அப்போது அதை வச்சு தான் நம்முடைய சவுண்டு உச்சரிப்பு வச்சு தான் அந்த மாத்திரையில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. 50 சொல்லுக்கு முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, சொல்லுக்கு இடையில் வரும்போது 1 மாத்திரை, சொல்லுக்கு ஈற்றில் வரும்போது 1 மாத்திரை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வாறு சொல்லுக்கு முதல், இடை, கடை ஆகிய மூவிடங்களில் வரும் ஐகாரம் தன் மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்குவது ஐகார குறுக்கம் எனப்படும். சரிங்களா, இப்போ 50 அப்படின்னு சொல்லி மாத்திரை அளவு கேட்டாங்க அப்படின்னாலே நாம் ஷார்ப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ இது ஐகார குறுக்கம். ஐ முதல்ல வந்திருக்கு 1.5 மாத்திரை, இம்முக்கு 1/2 மாத்திரை, பாக்கு 1 மாத்திரை, தூக்கு 1 மாத்திரை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு போடணும். சரிங்களா, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அப்போது ஐகார குறுக்கம்னா இதுதான். அடுத்தது அவுகார குறுக்கம். அவுகாரம் அப்படிங்கிறது என்னது பார்க்கலாம். அவு என்னும் நெடிலெழுத்து ஐ என்னும் நெட்டெழுத்தை போலவே தனியாக ஒழிக்கும் போது 2 மாத்திரை அளவு குறைந்து ஒழிப்பதில்லை. ஆனால் சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும்போது அவு தனிச்சு வந்துச்சு அப்படின்னா என்னும் சொல் என்ன நெடில் ஐ என்னும் நெட்டெழுத்தை போல தனியாக ஒழிக்கும் போது 2 மாத்திரைகள் முழுமையாக குறைந்து ஒழிப்பதில்லை. ஆனால் சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும், சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும் அவுகாரம் 1.5 மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். இதுவே இது ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வை, வவ்வால், ஒந்த. ஏன்னா அவுகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வருங்க, அது வந்து 1.5 மாத்திரை. சரியா, இது 2 மாத்திரை அளவு இந்த ஐ மாற 2 மாத்திரை அளவு குறைந்தெல்லாம் ஒழிக்காது. சரிங்களா, அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். செட்டிங்களா, சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னதுங்க, சொல்லுக்கும் இடையிலும் இறுதியிலும் வந்து அவுகாரம் வந்து வராது. சரியா, அதைத்தான் நன்னூலானுடைய கூற்றில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது மகர குறுக்கம். இம் என்னும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். அது வந்து மகர குறுக்கம் எனப்படும். இம் என்பது ஒரு மெய்யெழுத்து, இதுக்கான மாத்திரை என்னது? 1/2 மாத்திரை. சரியா, செய்யுளில் தனக்குரிய 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒழிக்கும். இம்மு தனிச்சு வந்து 1/2 மாத்திரை, ஆனால் செய்யுளில் சொல்லுக்கு வந்துச்சுன்னா அது 1/4 மாத்திரை அளவு ஒழிக்கும். இங்கே வரும் போலும், போம், போன். சரியா, மருளும், மருள், மருண். சரியா, இந்த எழுத்து வந்து இந்த எழுத்தாக மாறி வந்திருக்கு. செய்யுளில் இடம்பெறும் போலும் மருளும் ஆகிய மகர ஈற்று சொற்கள் ஈற்றில் உகரங்கெட்டு. சரியா, ஈற்று போலும் அப்படிங்கிற அந்த உகரம் வந்து கெட்டு போல், போல், போல் மருள் என்றாகி பின் போம் மருண் என திரியும். இவ்வாறு திரியும் நகர நகரங்களில் முன்னும் மகரம் தன் 1/2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒழிக்கும். நகரங்களில் முன்னுள்ள மகரம் தனக்கு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒழிக்கும். இந்த போலும் மருளும் அப்படிங்கிற உகரங்கெற்று போல் மருளும் அப்படின்னு வந்துருச்சு. இந்த போலும் அப்படிங்கிறது போம் எனவும் மருளும் அப்படிங்கிறது மருண் எனவும். சரியா, மகரீற்று சொற்கள் திரிஞ்சு வந்திருக்கு. இவ்வாறு திரியும் நகரங்களுக்கு முன் உள்ள மகரம் தன் 1/2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒழிக்கும். இது என்னது? மகர குறுக்கம். சரியா, மகர ஈற்று சொல் முன் வகர. சரியா, வகரம் முதல் மொழியாக வந்து சேரும் போதும் நிலைமொழியில் உள்ள மகரம் வந்து குறைந்து ஒழிக்கும். வரும் வண்டி. சரியா, வரும் வண்டி இம் தன் 1/2 மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையில் ஒழிக்கும். வரும் இது மகர ஈற்று நிலைமொழி, வண்டி என்பது வகர ஈற்று முதல் மொழி. இவ்விரண்டங்களில் குறைந்து ஒழிக்கும் மூலமே மகர குறுக்கம் எனப்படும். புரிஞ்சுதுங்களா? ஏற்கனவே நாம் 7th மகர குறுக்கம் பார்த்துருக்கோம். குறுக்கங்கள் 5 வகைப்படும். அவுகார குறுக்கம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
சரிங்களா? ஐ தனிச்சு வந்தா 2 மாத்திரை. ஒரு சொல்லுக்கு முதல்லயும் இடையிலயும் வந்துச்சுன்னா என்னதுங்க? அது மாத்திரை அளவு வந்து குறைஞ்சு வரும். என்னது? அதைத்தான் நம்ம வந்து பார்த்தோம். முதல்ல வந்தா 1 1/2, இடையில வந்தா 1, கடையில வந்தா 1 மாத்திரை. அவுகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். சரிங்களா? இது ஐ என்னும் நெட்டெழுத்தை போல தனியாக ஒலிக்கும் போது 2 மாத்திரைகளும் குறைந்து ஒலிக்காது. சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். இது 1 1/2 மாத்திரை. இடையிலும் இறுதியிலும் வராது. மகர குறுக்கம் தனிச்சு இம் அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ அம்மா, சரிங்களா? தனிச்சு வந்தால் அது அரை மாத்திரை. பாடம் படித்தான் அப்படியெல்லாம் வந்து அரை மாத்திரை. இதே வந்து போலும் போல் இது நகர எழுத்துக்கு முன்னாடியும் இன்னொரு 3 சுழியன் நகரத்துக்கு 2 சுழியன் நகர எழுத்துக்கு முன்னாடியும் இன்னொரு 2 சுழியன் 3 சுழியன் நகர எழுத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது அரை மாத்திரை. இதே வகர எழுத்துக்கு முன்னாடி வந்தாலும் அதை அரை மாத்திரை. அவ்வளோதாங்க இதில் வந்து புரிஞ்சுக்கிறது. அடுத்தது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் ஆயுதம் ப்ளஸ் குறுக்கம் ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து குறைந்து ஒலிப்பது. நிலைமொழியில் தனிக்குறளை அடுத்து வரும் லகர லகரங்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதம் திரியும். சரிங்களா? இவ்வாறு திரிந்து ஆயுதம் தன் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இதுவே ஆயுத குறுக்கம் எனப்படும். வருமொழியுள்ள தகரம் நிலைமொழிக்கேற்ப ரகரமாகவும் டகரமாகவும் மாறி புணரும். இது ஆயுத குறுக்கம். கல் பிளஸ் தீது கற்றியது, முள் பிளஸ் தீது முட்டியது. இதில் என்ன விதினா லகர லகர ஈற்று புணர்ச்சி. இது 4 3 நலமும் 4 3 நலமும் தனக்கல் ஆயுங்காலே அப்படிங்கிற விதியெல்லாம் வந்து இதில் பயன்படுத்த இது மாறும். சரிங்களா? இது பாருங்க, ஆயுத குறுக்கம்னா என்னது? ஆயுத எழுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆயுத எழுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தனக்கு முன் ஒரு குறளையும் தனக்கு பின்னோட வல்லின உரத்தையும் பெற்று ஒரு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் ஆயுத எழுத்து வரும். சரிங்களா? இப்போ நாம் பார்க்குறது ஆயுத குறுக்கம். சரியா? ஆயுதம்னா என்னது? அதனுடைய மாத்திரை வந்து அரை மாத்திரை. சரியா? இங்கே பாருங்கள், இது வந்து கல் அப்படிங்கிறது நிலைமொழி. இப்போ எதுவுமே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இது எப்படி நான் சொல்கிறேன், கல் அப்படிங்கிறது நிலைமொழி. ஒரு நிலைமொழியினுடைய இரு புணர்ச்சின்னு என்ன? நிலைமொழியினுடைய இரு எழுத்தும் மறுமொழியினுடைய முதலெழுத்தும். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதலெழுத்தும் புணர்ச்சி தான். கல் ப்ளஸ் தீது கற்றியது, முள் ப்ளஸ் தீது முட்டியது. ஒரு இதில் வந்து வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தால் வெளிப்படையாக மறைஞ்சா வந்தால் அது வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமையே இல்லை அப்படின்னா இது அல்வழி புணர்ச்சி. அப்போ கல் ப்ளஸ் தீது கற்றியது, முள் ப்ளஸ் தீது முட்டியது அப்படிங்கிறது பொருளே இல்லை. இது வந்து அல்வழி புணர்ச்சி. சரியா? சரி, எப்படி இது கல் ப்ளஸ் தீது கற்றியதாக மாறுது அப்படின்னா, சரியா, கல் ப்ளஸ் தீது சரியா கல் ப்ளஸ் தீதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்வழி புணர்ச்சின்னு சொல்கிறோம். ஏன்னா வேற்றுமை உறுப்பு இங்கே கிடையாது. இது அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இல்லு வந்து ஆயுத எழுத்தாக வந்து மாறிடுது. சரியா? இல்லு வந்து ஆயுத எழுத்தாக மாறுது. இது ஒரு அல்வழி புணர்ச்சி. அல் ப்ளஸ் திணை அக்ரிணை. சரியா? அல் ப்ளஸ் திணை இங்கே பாருங்க, அல் ப்ளஸ் திணை. இது எப்படி நாம் சொல்கிறோம்? அங்கே கிளியராக பார்த்துருப்போம். அல் ப்ளஸ் திணை அக்ரிணை. நிலைமொழியில் லகரம் வந்து வருமொழியில் தகர எழுத்து வந்தால் அந்த தகர எழுத்து இற்றா மாறுங்கிறது விதி. தீய இத்து கூட்டல் ஈன்னு பிரிப்போம். இத்து வந்துச்சுனாலே இந்த இற்று வருங்கிறது விதி. இற்று கூட்டல் ஈ ரீ, அப்போ அக்ரிணை அப்படின்ட்டு வரும். புரியுங்களா? அது பார்க்குறோம். முள் ப்ளஸ் தீது முட்டியுது. சரிங்களா? அந்த மாதிரி தான். சரிங்களா? இது வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது ஆயுத குறுக்கம் ஆயுதம் என்பெழுத்து குறைந்து ஒலிப்பது. நிலைமொழியில் தனிக்குறியை அடுத்து வரும் லகர லகரங்கள் வருமொழியினுடைய தகரத்தோடு சேரும்போது, சரியா, தகரத்தோடு சேரும்போது அதனுடைய மாத்திரைகளும் குறையுது. இவ்வாறு திரிந்து ஆயுதம் தன் மாத்திரையில் குறைந்து கால் மாத்திரையில் ஒலிக்கிறது. அதுவே ஆயுத குறுக்கம் எனப்படும். வருமொழியில் தகரம் நிலைமொழிக்கேற்ப ரகரமாக மாறுந்து அது மாறுது. சரிங்களா? தனிச்சு வந்தால் அரை மாத்திரை. இதோ தகர எழுத்து வருமொழியில் வந்துச்சு அப்படின்னா இது அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையில் ஒலிக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இது நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்க்கலீங்கன்னா 7th புதிய புக்கில் நம்ம மிக தெளிவாகவே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அதை பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், வளையல் இச்சொன்னில் வளையல் இச்சொல்லில் ஐகாரம் வந்து என்னதுங்க? ஒரு மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வரும் சொல் எது? திண்ணை. பல் ப்ளஸ் தீது பற்றியது. சரியா? பல் தீதுன்னு வருமா? வராது. பல தீதுன்னு வருமா? வராது. குறுக்கங்கள் ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம். சரியா? மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என 4 வகைப்படும். சரிங்களா? அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐயாறு குறுக்கம்னா நம்ம எதை எடுப்போம்? தலைவன்.
அவுகார் குறுக்கம் என்னது வௌவால். ஆயுத குறுக்கம் என்னது முட்டீது. மகர குறுக்கம் என்னது போம். சரிங்களா? அடுத்தது சொற்றொடர் வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? சொற்றொடர்கள் வகைகள் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செய்தித்தொடர். பரிதிமாற்கலைஞர் மதுரைக்கரையில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இவ்விரு தொடர்களும் செய்திகளை தெளிவாக எடுத்து கூறுகின்றன. இவ்வாறு ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தித்தொடர் எனப்படும். சரிங்களா? இப்போது எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எதிர்மறை தொடர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணியிருக்கும். சரிங்களா? ஆனால் தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை அப்படின்னா அது ஒரு செய்தித்தொடர். அப்போ செய்தித்தொடர் எதிர்மறையிலையும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுவே சொல்கிறேன். அப்போ செய்தித்தொடர்னா ஒன்றை செய்தி வந்து நமக்கு சொல்கிறதா செய்தித்தொடர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். செய்தித்தொடர் எதிர்மறை பொருளையும் வரும். தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை அப்படின்னா அது செய்தித்தொடர். சரியா? இது எதிர்மறை தொடர் நான் போடக்கூடாது. சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். பரிதிமாற்கலைஞர் மதுரைக்கரையில் விளாச்சேரியில் பிறந்தார். இவ்வாறு ஒரு தொடர்களை செய்திகளை தெளிவாக எடுத்து கூறுகின்றன. இவ்வாறு ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது செய்தித்தொடர். அடுத்தது வினாத்தொடர். இதுவும் ஈஸி தான். வினாத்தொடர்னா என்னது? எழில் என்ன சாப்பிட்டாயா? அடுத்தது அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? எங்கே செல்கிறார்? இவ்வாறு வினாப்பொருளை தரும் தொடர் வினாத்தொடர். என்ன, ஏன், எங்கே, எப்படி என முதலில் வினாச்சொற்கள் வினாத்தொடரில் அமையும். இது ஈஸி தானே. அடுத்து உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் அப்படின்னா என்னது? நீங்கள் சென்னைக்கு அருகில் உள்ள பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா? அதனை பார்த்ததும் உங்களுக்கு தோன்றியது என்ன? சரியா? அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி. சரியா? கண்ணகியும் கல்வெளியும் பாதையில் நடந்து கொண்டே பேசி செல்கின்றனர். கைவிழியின் கால்களில் முள் ஆழமாய் குத்திவிட்டது. உடனே அவள் எவ்வாறு அலையிருப்பாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயோ முள் குத்தி விட்டதே. இவ்வாறு நாம் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடராக அமைந்தால் அது உணர்ச்சி தொடர். அதான் உணர்ச்சி நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அது உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். அடே அப்பா எவ்வளவு பெரிய ஏரி. அப்புறம் ஐயோ முள் குத்தி விட்டதே. உணர்ச்சி தொடர்கள் இந்த மாதிரி தான் வரும், நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலியான உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி தொடர். மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலியான உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி தொடர். என்னே என்னும் சொல்லை வியப்பு குறித்தும் அந்தோ என்னும் சொல்லை துன்பம் குறித்தும் சொற்றொடரில் அமைத்து காட்டலாம். இது ஈஸி தானே. என்னே இமயமலையின் உயரம், அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே. சரிங்களா? இது உணர்ச்சி தொடர் கொண்ட ஒன்று. இது உணர்ச்சி தொடர் உரியது. சரிங்களா? அடுத்து கட்டளை தொடர். நீ பள்ளிக்கு புறப்படும் போது உன்னிடம் அம்மா கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துப்போ கவனமாக படி என்று தானே. இவ்வாறு ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது கட்டளை தொடர். ஆணையிட்டு கூறுவது கட்டளை தொடர். இது ஈஸி தான். அடுத்து தனிநிலை தொடர். சரியா? தனிநிலை தொடர்னா அழகன் பாடம் எழுதுகிறான். மா, பலா, வாழை ஆகிய முக்கடிகள். இத்தொடரில் முதல் தொடரில் அழகன் என்பது எழுவாய். யார் பாடம் எழுதுறா? அழகன் தான் எழுதுறா. இரண்டாம் தொடரில் மா, பலா, வாழை என்பது எழுவாய்கள். இவ்வாறு ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். சரிங்களா? அப்போது இது எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படிங்கிறது இதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதையே நாம் போன கிளாஸில் நம்ம வந்து போன இதில் வந்து நாம் பார்த்துருக்கோம். யார், எது, எவை என்ற கொஸ்டினுக்கு வர்றது எழுவாய். யாரை, எதனை, ஏற்ற என்ற வந்து இதுக்கு வந்து செய்யப்படும் பொருள். வினை, வினா, பெயர் அப்படிக்கு வர்றது பயனிலை. இதை நான் படிச்சுக்கணும். அடுத்து தொடர்நிலை. ஒரு எழுவாய், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டது முடிஞ்ச தனிநிலை தொடர். இங்கே பாருங்கள். தொடர்நிலை தொடர். கார்மேகம் கடுமையாக உழைத்தார், முடிஞ்சிருச்சு, அதனால் வாழ்வில் உயர்ந்தார். சரிங்களா? அப்போ தொடர்நிலை தொடர். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிறைந்தன. இவ்வாறு ஒரு எழுவாய் பல பயனிகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர். யாருக்கு கடுமையாக உழைச்சா? கார்மேகம். எங்கே மழை பெஞ்சது? நேற்று மழை பெய்து, அதனால் ஏரி குளங்கள் வந்து நிறைஞ்சிருச்சு. இவர் ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிவு தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடர்கள் அதனால், ஆகையால், ஏனெனில் முதலில் இணைப்பு சொற்களை பெற்று வரும். பாருங்க, தெரிஞ்சுக்கணும். தொடர்நிலை தொடர்கள் அதனால், ஆகையால், ஏனெனில் முதலில் இணைப்பு சொற்களை வந்து பெற்று வரும். அதனால், ஆகையால், ஏனெனில். அதனால் வாழ்வில் உயர்ந்தால், அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. சரியா? இதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு எழுவாய் பல பயணிகளை பெற்று வந்துச்சுன்னா அது தொடர்நிலை தொடர். ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை வந்துருச்சுன்னா இது தனிநிலை தொடர்.
அதனால், ஆகையால், சரிங்களா, ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தொடர்நிலை தொடருக்கு வரும். சரிங்களா. அடுத்தது கலவை தொடர். பாருங்க, நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஞ்சி நிற்குது. நேற்று புயல் வீசியதால் வார்த்தை கம்ப்ளீட் ஆகலை. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண் பெற்றான். இவ்வாறு ஒரு தனி சொற்றொடர் அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர். சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தனி சொற்றொடர் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர். சரிங்களா. பாருங்க. சரிங்களா. இப்போ இன்னொரு வாக்கி சொல்கிறேன். தமிழ் இலக்கியங்களை ஆழ்ந்து கற்று அதன் வழி நடந்து வாழ்க்கையில் முன்னேற அனைவரும் முயல வேண்டும். சரிங்களா. இன்னொரு முறை சொல்கிறேன். தமிழ் இலக்கியங்களை ஆழ்ந்து கற்று அதன் வழி நடந்து வாழ்க்கையில் முன்னேற அனைவரும் முயல வேண்டும். இது தனிநிலை தொடரா? கிடையாது. சரியா. ஒரு எழுவாய், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிச்சிடும். கிடையாது. இது தனிநிலை தொடர். அதுக்கப்புறம் என்னது? தொடர்நிலை தொடரா? அதுவும் கிடையாது. இது என்னது? கலவை தொடர். தமிழ் இலக்கியங்கள் ஆழ்ந்து கற்று எச்சமாக எஞ்சி நிற்கிது பார்த்தீங்களா. அதன் வழி நடந்து வாழ்க்கையில் முன்னேற அனைவரும் முயல வேண்டும். இது ஒரு என்னதுங்க? கலவை தொடர். அதே மாதிரி தமிழரசி போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று பரிசு பெற்றால் முடிஞ்சிருச்சு. சரியா. 2 எச்சங்கள் வந்து இப்போ இது ஒரு கலவை தொடர். சரிங்களா. இதான் வந்து கலவை தொடர். அப்புறம் ஒரு தனிச்சொற்றர் அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர். ஒரு எச்ச சொல்ல இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்காது. சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது செய்வினை தொடர். செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றலாம். சரியா. தன்வினையை பிறவினையாக மாற்றலாம். சரிங்களா. இதைத்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பாருங்கள். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இத்தொடரில் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது எழுவாய். சரியா. உலகத்தமிழ் மாநாடுங்கிறது செயற்படு பொருள். தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது பயனிலை. இவ்வாறு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படும். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரு. செய்யப்படும் பொருளோடு 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வரும். சில தொடர்களில் மறைந்து வரும். சில தொடர்கள் என்னதுங்க? மறைந்தும் வரும். மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார். மாவட்ட ஆட்சியர் இது வந்து மறைஞ்சு வந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் கொடியை வந்து ஏற்றிருக்கிறார். சரிங்களா. அப்போ செய்வினை அப்படிங்கிறது எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடிகிறதா செய்வினை தொடர். சரியா. செய்யப்படும் பொருளோடு 2ஆம் வேற்றுமை ஐ வெளிப்பட்டு வரும். செய்யப்படும் பொருளோடு என்னதுங்க? எது செய்யப்படும் பொருள்? உலகத்தமிழ் மாநாடுங்கிறது செய்யப்படும் பொருள். சரியா. மாநாட்டை வெளிப்படுத்தி மாநாட்டை அப்படிங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்கு. ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. தொடங்கி வைத்தார். அப்போது ஒரு எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே செயற்பாட்டு வினையாக மாற்றணும்னு அப்படின்னா எப்படி சொல்கிறான்? உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா. அப்போ எழுவாய் வந்து அங்கே செய்யப்படும் பொருளாக மாறிடுது. செய்வினையை செயற்பாடு குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது செய்யப்படும் பொருளோட ஐ சேர்ந்து வருது. இதே செயற்பாட்டு வினையை மாற்றணும்னா உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் எழுவாய் செய்யப்படும் பொருளாக மாறிடுது, தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். செயற்பாட்டு வினை தொடர். செய்யப்படும் பொருள் வினைச்சொல்லை கொண்டு முடிவது. செய்யப்படும் பொருள் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிவது. உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை வந்து பார்த்தீங்கன்னா படு, பட்டது, பெரு, பெற்றது, ஆனது, போனது இதில் முடிஞ்சிருக்குங்க. வைக்கப்பெற்றது, படு, பட்டது, ஆனது, போனது, பெரு, பெற்றது இதில் முடிஞ்சாலே செயற்பாட்டு வினை தொடர். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். இத்தொடரில் செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலை என்னும் வரிசையில் அமைந்துள்ளன. எழுவாயோடு ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உறுப்பும் உள்ளது. குடியரசுத் தலைவரால் இவ்வகை தொடர்களில் பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றது என்னும் துணைவினைகளும் ஒன்று சேர்ந்து வரும். இது செயற்பாட்டு வினை. அவ்வளோதாங்க. அடுத்தது தன்வினை தொடர். இந்த தன்வினைக்கும் செய்வினைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் செய்வினையை செயற்பாட்டு வினையை மாற்றலாம், தன்வினையை பிறவினையாக மாற்றலாம். சரிங்களா. தன்வினை தொடர் எழுவாய் தானே செய்யும் தொழிலை உணர்த்துவது. பாத்திமா திருக்குறள் கற்றாள். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். சரிங்களா. பிறவினை அப்படின்னா விபி அப்படிங்கிற துணைவினைகள் வந்து சேர்ந்து வரும். பாத்திமா திருக்குறள் கற்றாள், அவ தானே கற்றாள். அது தன்வினை தொடர். இத்தொடரில் பாத்திமா என்னும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதனால் தன்வினை தொடர்.
பிறவினை தொடர் எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைப்பது. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இது பிறவினை தொடர். பாத்திமா என்னும் எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்ய வைப்பனால் இது பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இது ஓகே. அடுத்தது நேர்கூற்று தொடர் அயற்கூற்று தொடர் பார்க்கலாம். சரிங்களா, நேர்கூற்று தொடர் ஐக்கூற்று தொடர். ஒருவர் பேசவே அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று தொடர். சரிங்களா, இந்த நேர்கூற்று தொடர் ஐக்கூற்று தொடர் ஒரு வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நேர்கூற்றை வந்து அயற்கூற்றாக மாற்றும் போது என்ன பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், நேர்கூற்றில் இது இவை என வருவது அயற்கூற்றில் அது அவை என வரும். நேர்கூற்றில் இது இவை என வருவது அயற்கூற்றில் அது அவை என வரும். இது ஒரு ரூல். செகண்டு, இன்று என்பதை அன்று எனவும், நேர்கூற்றில் இன்றுன்னு வந்துச்சுன்னா அது அன்று எனவும், இப்பொழுது என்பதை அப்பொழுது எனவும் மாறும். இது அயற்கூற்றில். நாளை, நேர்கூற்றில் நாளை என்பது மறுநாள்னு மாறும். நேற்று என்பது முன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அயற்கூற்றில். சரிங்களா, நான் நாம் நாங்கள் என்பவை நேர்கூற்றில் நான் நாம் நாங்கள் என்பதை அயற்கூற்றில் வந்து தான் தாம் தாங்கள் என மாறும். நான் நாம் நாங்கள் என்பது நேர்கூற்றில் இருக்கக்கூடியது, அயற்கூற்றில் மாறும்போது தான், நான்கிறது தான், நாம்ங்கிறது தாம், நாங்கள் அப்படிங்கிறது தாங்கள் அப்படின்னு மாறும். இதெல்லாம் நாம் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் நேர்கூற்று அயற்கூற்றுக்கு உண்டான ஒரு முக்கியமான இது. சரியா, எந்தெந்த எழுத்து எப்படி இப்படி மாறுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுதான் அதை நம்ம எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், நேர்கூற்று. ஒருவர் பேசியதே அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று. ஆசிரியர் மாணவர்களே, அதே மாதிரி நேர்கூற்றுக்கு முன்னாடி ஒரு 2 கமா கொட்டேஷன் வரும். மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள் 5 படித்து வருக. இவ்வாறு ஆசிரியர் மாணவரிடம் கூறியது. இது தொடர் வந்து நேர்கூற்று தொடர் ஆகும். இதில் வந்து மேற்கோள் குறிகள் இடம்பெற்றிருக்கா. அயற்கூற்றாக மாறும்போது மேற்கோள் குறி இடம்பெறாது. நாளை அப்படிங்கிறது என்னவா மாறும், அயற்கூற்றாக மாறும்போது மறுநாள் அப்படின்னு மாறும். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மாணவர்களே அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா, அதை நான் சொல்கிறேன். நான் மாணவர்களிடம் இது நேர்கூற்று கூற்று, மேற்கோள் குறிகள் இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். சரியா, இங்கு இப்போது இவை என சுட்டு பெயர்கள் வரும். நேற்று இன்று நாளை என காலப்பெயர்களும் வரும். சரியா, பார்த்தோம் இல்லையா. தேன்மொழி பொன்னியிடம் நான் மதுரைக்கு செல்வேன் என கூறினார். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்று கூறினார். சரிங்களா, இது வந்து என்னது நேர்கூற்று தொடர். தேன்மொழி பொன்னியிடம் சொல்கிறார், நான் வந்து நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, இதே வந்து அயற்கூற்றாக போகும்போது எப்படி சொல்லுவோம், நான் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். தேன்மொழி பொன்னியிடம் தான் நாளை அப்படிங்கிறது மறுநாள். சரியா, மறுநாள் மதுரைக்கு செல்வேன் என கூறினார் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா. இது அயற்கூற்று அப்படிங்கிற சொல்லி சொல்கிறது. சரிங்களா, அடுத்தது இதை எப்படி சொல்லலாம். ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள் 5 படித்து வருக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அயற்கூற்றில் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், நாளை அப்படிங்கிறது மறுநாள் அப்படின்னு மாறும். ஆசிரியர் மாணவர்களே அப்படிங்கிறது மாணவர்களிடம் மறுநாள். சரியா, நாளை அப்படிங்கிறது என்னவா மாறும், மறுநாள் அப்படின்னு தானே மாறும். நாளை அப்படிங்கிறது மறுநாள் அப்படின்னு மாறும். மறுநாள் ஒழுக்கமுடைமையில் குறள் 5 படித்து வருக என்று கூறினார் அப்படின்னு வரும். சரிங்களா, இது அயற்கூற்று. சரியா, மேற்கோள் குறிகள் இடம்பெறாது. சரிங்களா, அடுத்தது அயற்கூற்று தொடர். ஒருவர் அல்லது பலரின் உரையாடுகள் அயலார்போர் கூறுவது போல் அமைப்பது அயற்கூற்று தொடர். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார். ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை அயலார் கூறுவது போல் அமைப்பது அயற்கூற்று தொடர். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார். அயற்கூற்றில் மேற்கோள் குறிகள் வந்து வராது. இக்கூற்றில் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும். மாணவர்களே, சரிங்களா, மாணவர்களே அப்படிங்கிற தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயராக மாறிடும். சுட்டு பெயர்கள் அது அவை அங்கே என மாறும். காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும். என்று ஆக ஆகிய இணைப்பு சொற்கள் இடம்பெறும். ரொம்ப ரொம்ப முக்கியம், என்று ஆக என்னும் இணைப்பு சொற்கள் இடம்பெறும். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி, ஓகே. அப்போ நேர்கூற்று தொடரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு முறை சொல்கிறேன், இது இவை என வருவது அது அவை என மாறும். இன்று அன்று எனவும், சரியா, இன்று அப்படிங்கிறது இது இவை அப்படிங்கிறது அது அவை. இன்றுங்கிறது அன்று, இப்பொழுது அப்பொழுது மாறும். நாளை மறுநாள் எனவும் நேற்று முன்னாள் எனவும் மாறும். நான் நாம் நாங்கள் என்பது தான் தாம் தாங்கள் என மாறும். என்று ஆக இணைப்பு சொற்கள் வரும். இதுதான் நேர்கூற்று அயற்கூற்றுக்குள்ள வித்தியாசம். அயற்கூற்றுக்கு என்று ஆக இணைப்பு சொற்கள் வரும். உடன்பாட்டு தொடர் கொடுத்துருக்காங்க. செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர். கலைச்சொல்வி நேர்மறையாக உணர்த்துறது.
சரியா? அதை அவங்க தானே உடன்பட்டு அதை செஞ்சுருப்பாங்க. உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இது வந்து உடன்பாட்டு தொடர். ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர். சரிங்களா? அடுத்து எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். சரிங்களா? இத்தொடரில் கலைச்சொல்வி கட்டுரை எழுதவில்லை என செயல் நிகழாமையை கூறுவதனால் இது வந்து எதிர்மறை தொடர். சரிங்களா? நான் பார்த்தோம் இல்லைங்களா? தென்னை மரத்தில் கிளைகள் இல்லை அப்படிங்கிறது எதிர்மறை தொடர் கிடையாது, செய்தி தொடர். அது மாதிரி கலைச்சொல்லி கட்டுரை எழுதிலல் அப்படிங்கிறது கலைச்சொல்லி கட்டுரை எழுதவில்லை என்ன செயல் நிகழாமையை கூறுவது எதிர்மறை தொடர். அது ஒரு செய்தி நாம் அப்படியே சொன்னது. அடுத்து பொருள் மாறா எதிர்மறை தொடர். இதில் 2 எதிர்ச்சொற்கள் வந்திருக்கும். சரிங்களா? பொருள் மாறாமல் 2 எதிர்ச்சொல் வந்தது தான் பொருள் மாறா எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்னும் தொடர் உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்பது ஒரு உடன்பாட்டு தொடர். உடன்பட்டு அதை எழுதியிருக்கிறாங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை என்பது எதிர்மறை தொடர். மேலுள்ள உடன்பாட்டு தொடரை பொருள்மாறா எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டுமானால் 2 எதிர்மறைகளை கொண்ட தொடராக கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் என மாற்ற வேண்டும். 2 எதிர்மறை பொருட்கள் வந்திருக்கு, பொருள் மாறாதுதாங்க. அதுதான் பொருள் மாறா எதிர்மறை தொடர். இது கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்பதே பொருள் என்பதனால் இது பொருள் மாறா எதிர்மறை தொடர் எனப்படுகிறது. 2 எதிர்மறை சொற்கள் வந்தால் அது உடன்பாட்டு பொருளை தரும். 2 எதிர்மறை சொற்கள் வந்துச்சுன்னா எதுங்க? அது உடன்பாட்டு பொருளை தரும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க. பூங்குழி பொம்மை செய்தால். இத்தொடரை செயற்பாட்டு வினையும் மாற்றும் போது எப்படி மாற்றலாம்? பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது வரும். அழகன் பாடம் எழுதினான். இத்தொடரில் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் அது என்னதுங்க? தன்னிலை தொடர். ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடிந்தால் தொடர்நிலை தொடர். சரிங்களா? கலவை தொடர் மற்றும் அந்த வாக்கி முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும். சரிங்களா? கடைசியில் வந்து முற்றுப்பெறாது. அது கலவை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அன்பரசன் திருக்குறளை கற்றான். இத்தொடரை பிறவினையாக மாறும்போது அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் அப்படின்னு தான் மாறும். என்ன மாறும்? கற்பித்தான் அப்படின்னு தான் மாறும். சரிங்களா? இங்கே பாருங்க. திருக்குறளை அனைவரும் அறிவர். திருக்குறளை யார் அறிவார் அப்படின்னு கூட வினாத்தொடராக வந்து அமைக்கலாம். சரிங்களா? இமயமலையின் மிகவும் உயரமானது என்ன? இமயமலையின் உயரம் அப்படின்னு கூட வரலாம். உணர்ச்சி தொடர். கிளி கல்லால் அடிபட்டது. உணர்ச்சி தொடராக மாற்றுக. ஐயோ கிளி கல்லால் அடிபட்டதா அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் இல்லைங்களா? அடுத்தது வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். அயற்கூற்றாக மாற்றுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம்? வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றால் இது அயற்கூற்று. அயற்கூற்றுனா மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும்? மேற்கோள் குறிகளை வந்து நீக்கிடணும். சரியா? மேற்கோள் குறிகளை நீக்கிட்டு தன்மை இப்போ முன்னிலையான நீக்கிட்டு அதை படற்கை இடத்துல வந்து கூடணும். அப்படித்தானுங்க? சரியா? எப்படி சொல்லலாம்? வாரியார் குழந்தையிடம் நாள்தோறும் திருவாசகம் படிக்குமாறு கூறினார். அல்லது எப்படி அப்படின்னு தான் நம்ம வந்து படிக்கணும். மேற்கோள் குறிகளை நீக்கிறணும், விழிச்சொல்லை வந்து மாற்றணும். அவ்வளோதான். இப்படி வாரியார் குழந்தையிடம் நாள்தோறும் திருவாசகம் படிக்குமாறு கூறினார். சரிங்களா? அப்படின்னு நாம் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இன்னொரு முறை சொல்லலாம். வாரியார் குழந்தையிடம் ஒவ்வொரு நாளும் திருவாசகம் படிக்குமாறு கூறினார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. நேற்று புயல் வீசியது மரங்கள் சாய்ந்தன. இது வந்து என்ன தொடர்? சரியா? புயல் இது தொடர்நிலை தொடர். இதை வந்து கலவை தொடர். நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன எழுதலாங்க இல்லைங்களா? நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தது. இது வந்து கலவை தொடராக வந்து மாற்றியாச்சு. சரிங்களா? அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள். கயிறு கட்டிலில் தன்னை மறந்து ஒருங்கினான் வராது. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து ஒருங்கினான் வரும். கயிறு ப்ளஸ் கட்டில் கயிற்று கட்டில். வன் தொடர் குட்டியில் எடுத்தது வல்லினம் மிகும். அதுதான் வந்திருக்கு. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து ஒருங்கினார் வராது. ஒருமைப்பன்மை படைப்பாருங்க. அவன் கவிஞன் அன்று தான் கரெக்டு. சரியா? அவன் கவிஞன் பாருங்க. சரிங்களா? இப்போ பாருங்க. ஒருமைப்பன்மை பிழை. அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞன் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா, இதுக்கு ஒன்று நம்ம ரூல் நாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? 8th வந்து நான் படிச்சிருப்போம். நான் அல்லேன் நாம் ஒல்லோம், நீ அல்லை நீவீர் அல்லீர். சரியா? அவன் அல்லன் அவள் அல்லல் அப்படின்னா கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது ஆன்சர். சாரி, இது வந்து வராது. சரிங்களா?
சரியா? கவிஞன் அல்ல, கவிஞன் அன்று, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்ரணிக்கு வரைக்கும் அது அன்று அவை அல்ல. சரிங்களா? அப்போ அந்த ரூல் மரப்பாடம் இருந்தால் தான் நம்ம இதை எடுக்க முடியும். அவன் கவிஞன் அல்லனது கரெக்டு. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? சரிங்களா? கான்வர்சேஷன் வராது. சரியா? விவாதம் அப்படிங்கிறது வராது. உரையாடல் கரெக்ட். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது கரெக்டு. வலப்பக்க சுவரில் எருதாதே வராது. வலப்பக்க சுவற்றில் வராது, வலது பக்கம் வராது. சரியா? வலப்பக்க சுவரில் எருதாது, இது கரெக்டு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக தெரிந்தார். இது வந்து செய்தியை சொல்கிறாங்க. குழந்தையை அடித்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. வினாத்தொடர். நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படிங்கிறது அதே மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி தலைமை ஆசிரியரால் செய்யப்படும் பொருள் வந்து மாறி இருக்கு. சரிங்களா? இதை நாம் என்ன சொல்கிறோம்? செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வயலில் ஆடுகள் மேய்ந்தில. சரிங்களா? வயலில் ஆடுகள் மேய்ந்தில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடன்பாடு வராது, தன்வினை வராது. இது வந்து எதிர்மறை தொடர். சரிங்களா? அடுத்தது காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார். அது என்னது? பிறவினை வராது, எதிர்மறை வராது. என்னது? பொருள் மாறா எதிர்மறை தொடர். சரிங்களா? அவ்வளோதான். இங்கே வள்ளலாரோட பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. வான் கலந்த மாணிக்க வாசகத்தின் நான் கலந்து பாடுங்கால் நட்கரும் ஜாற்றினிலே தேன் கலந்து பான் கலந்து செங்கலந்தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது அப்படின்னு பாடினவர் யார்? வள்ளலார். சரியா? நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அதே மாதிரி தமிழ் எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கான ஷார்ட்கட் என்ன? கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட எங்கே அம்மா கூறினாங்க. காணா 1, ஊரா 2, யானா 3, சானா 4, ரூனா 5, இந்த கீழே வந்து 6, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கூ, சரியா? 10க்கு கா, 0க்கு ஓ. சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய எக்ஸாம்பிள் அதை பொறுத்துகளுக்கு வந்து கேட்குறாங்க. அடுத்தது இது பாருங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னா உழைப்பின்றி ஊதியம் இல்லை. ஹேஸ்ட் மேக்ஸ் வேக்ஸ் அப்படின்னா பதறாத காரியம் சிதறாது. நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னா அறிவே ஆற்றல். ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் பழமொழிகள் வந்து சிலம்பஸில் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுள் தலையாய பற்று மொழிப்பற்று. மொழிப்பற்று இல்லாதவரிடம் தேசப்பற்று இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. அதனால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். சரிங்களா? அப்போ இந்த வகுப்பில் இயல் ஒன்றுக்குண்டானதை நாம் பார்த்துருக்கோம். தன்வினை, பிறவினை. சரியா? தன்வினையை பிறவினையாக மாற்றலாம். தன்வினையை பிறவினையாக மாற்றும் போது விபி அப்படிங்கிற அந்த துணைவினைகளை வந்து சேர்த்தணும். ஒரு எழுவாய் தன்னுடைய செயலை வந்து அது செஞ்சுருக்கும். சரியா? தன்வினை அதை பயனிலையே முடிஞ்சிருக்கும். தன்வினையை பிறவினையாக மாற்றலாம். சரியா? செய்வினையை செயற்பாட்டு வினையை மாற்றலாம். சரியா? கல்லணை கரிகாலன் கல்லணையை கட்டினால் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. சரியா? அதையும் நம்ம பார்த்தோம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அப்போ தொடர்கள் பார்த்தோம். தன்னிலை தொடர், தொன்னிலை தொடர், கலவை தொடர்கள் அதெல்லாம் பார்த்தோம். நேர்கூற்று ஐக்கூட்டாக பார்த்தோம். மாற்றுறது பார்த்தோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மீண்டும் அடுத்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இயல் 2 கொண்டாடுறது வந்து நாம் பார்க்கலாம். நன்றி.